20 இருந்து 25 வயசு இருக்கலாம். அந்த பெண்ணு இறந்து 4 அல்லது 5 வருஷம் இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செயினை டாலரையும் வச்சுக்கிட்டு இறந்து போனது தேவியினுடைய அக்காதான்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செயினும் டாலரும் வெளியில யாற்ற வேணா இருக்கலாம். தான் செஞ்ச கொலையை மறைக்க பூட்டி கிடந்த வீட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் அந்த பெண்ணை அங்க புதைச்சிருக்கான். உங்க பங்களா 6 வருஷமா கேஸ்ல பூட்டி கிடந்ததை பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் கொலையை செஞ்சு உங்க வீட்டை சமாதி ஆக்கிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா தேவி அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு எலும்பு கூடு வந்து நின்னா, மை காட், வாட் a terror it is. இது என்ன குமார் பயங்கரம்? யாரோ அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு சாக போறதா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அதை விடவா பயங்கரம்? இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு சாகிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க பரிதாபப்படுவீங்க. இப்பவே உன்னை பார்த்தா பரிதாபமாத்தான் இருக்கு. இல்ல ராஜு, ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருந்தா நாமே அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இல்லாத ஊருக்கா வழி தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு நீயும் துணை போற. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு பதில் அந்த எலும்பு கூடுதான். எப்பவோ நடந்த இந்த கொலையத்தான் இனிமே நடக்க போறதா நினைச்சு தேவி குழம்பிக்கிட்டு இருக்கா. வாங்க. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லடி. என்னடி, என் கல்யாணத்துல தான் உனக்கு காதலே வந்தது. நீ என்னடானா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. அவ்வளவு அந்நியமா போயிட்டான்ல. நான் சாரிடி. என்னடி இது? நீ தான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, நான் பிரசன்ட் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த சிகரெட் சிகரெட்டா? இந்த சிகரெட் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயும் பார்த்திருக்க முடியாதம்மா. போன தடவை சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. இல்ல சார், இது எங்கேயோ பார்த்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த சிகரெட் எனக்கு தர முடியுமா? வித்தியாசமான பொருள்களை கலெக்ட் பண்றது என்னோட ஹேபிட். இந்தாங்க. தேங்க்யூ. என்னாச்சு? என்னங்க இந்த வாட்ச், இந்த சவுண்ட் நல்லதானே இருக்கு. அலாரம் வச்சு அலாரம் அடிக்கதான் செய்யும். என்ன ஆச்சரியம்? இல்லைங்க, இதே சவுண்ட் தான் நான் கனவுல கேட்டிருக்கேன். பைத்தியம். கனவுல பொருளை பார்த்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கனவுல சத்தத்தை கேட்கறது இப்பதான் கேள்விப்படுறேன். என்ன தேவி, என்னைக்கும் நடந்த கொலையை பத்தி நினைச்சு இன்னமும் குழம்பிக்கிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன முட்டாளாக்காதீங்க. என் கனவுல பாத்துட்டு வரப்போ ஒரு பொருளையோ எப்படி என் வாழ்க்கையில நான் பாத்துட்டு வரேனோ அதே மாதிரி நிச்சயமா இந்த கொலையை ஒரு நாள் நான் பார்க்கத்தான் போறேன்.
அப்படி அநியாயமா சாக போற ஒரு உயிரை காப்பாத்தோட நினைக்கிறது தப்புங்களா? தேவி, உருவமே இல்லாத ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம உல்லாசத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப தூக்கத்தை கெடுத்துட்ட. இதுவும் ஒருவதான். இந்த வாட்சோட சத்தத்தை தான் நான் இயேசுநாதர் சிலை மேல கேட்டேன் ராஜு. இந்த மஞ்சள் சிகரெட்டை தான் நான் என் கனவுல பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையத்தான் நான் என் கனவுல பார்த்ததா நீங்களும் என் வீட்டுக்காரமா சேர்ந்து என்ன நம்ப வைக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா தான் என் கனவுல பார்த்த ஒவ்வொரு பொருளையும் நான் இப்ப என் வாழ்க்கையில பார்த்துட்டு வரேன். கடைசியா அந்த சாதுவை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் காப்பாத்தணுங்க. ஆமா, ஏதோ ஒரு புது நாட்டப்படம் வந்ததா சொன்னீங்க, பாத்துட்டியா? இப்ப நீங்க என்னோட அந்த பத்திரிக்கை ஆபீஸ்க்கு வரீங்க. அந்த அட்டைப்படம் போட்ட புக் ஏற்கனவே வந்திருந்தா நீங்க சொன்னது நான் நம்புறேன். இல்லைன்னா அப்போவாவது என்ன நம்புவீங்களா? வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் வந்து ஒண்ணு இல்ல, நீயே பேசு. சார், இதுக்கு முன்னாடி உங்க புஸ்தகத்துல குதிரை அட்டைப்படம் போட்டு ஏதாவது வந்திருக்குங்களா? இல்ல சார், ஒரு கொலைக்கும் இந்த குதிரை அட்டைப்படத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு தான். ஆமா சார், அப்படி ஏதாவது போட்டிருப்பான்னு கேட்டு சொல்லு. ஹலோ, ஓகே சார். அப்படி எதுவும் போடலீங்களா? இது வரைக்கும் நாங்க அப்படியெல்லாம் எதுவும் போடல சார். இல்ல சார், நான் இந்த படத்தை பார்த்திருக்கேன். நாங்க போடாத அட்டைப்படத்தை நீங்க எப்படிமா பார்க்க முடியும்? தேவி, சார் இனிமேல போடுவீங்களா? அந்த அபிப்பிராயம் எங்களுக்கு இல்லம்மா. சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் சார், நாங்க எதுக்காக கேட்கிறோம்னா, உங்களுக்கு தான் வேலை இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செய்து போறீங்களா? சரி சார், நாங்க வரோம். வாங்க. டாக்டர், என்னோட கசின் தேவி கனவுல ஒரு கொலையை பார்த்திருக்கா. அது அவ மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கொலை இனிமேல் நடக்க போகுது. கொலை செய்யப்பட போற அந்த பொண்ணை நாம காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டாக்டர், நடக்க போற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது சாத்தியமா? Why not? மிஸ்டர் ராஜ், காலையில ஆபீஸுக்கு போகும்போதே இன்னைக்கு சரியா வேலையே நடக்காதுன்னு ஃபீல் பண்ணும். அதே மாதிரி வேலையே நடக்காது. நாளைக்கு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைப்போம். அதே மாதிரி வந்துருவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சிலருக்கு சராசரி மனிதனை விட இந்த சக்தி அதிகமா இருக்கும். This case is like that. டாக்டர், இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இதே மாதிரி யாராவது சொல்லியிருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவி ஊட்டி கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி, நீ சாக போற பயமுறுத்திருக்கா. இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா? இல்ல சார், திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். ஆனா கொலை செஞ்சு செவத்துல புதைக்கப்பட்ட பணம் தான் அக்கா தான் தேவி சொல்லிக்கிட்டு இருக்கா. Is it? காணாம போயிட்டான்னு சொல்றீங்களே, அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இல்ல சார். மிஸ்டர் ராஜ், இதே மாதிரி அவங்க ஏன் செத்திருக்க கூடாது? 10 வருஷத்துக்கு முன்னாடி டென்மார்க்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல சாக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த அம்மாவும் சிரிச்சா. ஆனா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி 5 நாள் அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் அழுதாங்க. அந்த பொண்ணு மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா பாவம், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. மை காட். இந்த கேஸ பொறுத்தவரை நீங்க ஒரு டாக்டரா பிஹேவ் பண்ணாம ஒரு சராசரி மனிதனா தேவியை நம்புங்க. நடந்த கொலையை கண்டுபிடிங்க. நடக்க போற கொலையை தடுத்து நிறுத்துங்க. மிஸ்டர் ராஜ், நீங்க பதட்டப்பட்டு அந்த பொண்ணை பைத்தியமாக்கிடாதீங்க. தேவியை நம்பாத நடிங்க. ஆனா நம்பிக்கையோட ஹெல்ப் பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காக உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, திடீர்னு எதுக்காக என்ன மியூசியத்துக்கு கூப்பிடுற? ராஜ், எங்க அக்கா காணாம போயிட்டதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில அவளை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்.
அவ வேலை பார்த்த இந்த மியூசியத்துக்கும் அவனோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். என் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இங்க பதில் கிடைக்கும். இந்த சாரி உன் கனவுல பாத்தியா? ஆனா உன நினைக்கிறியே, வாமா. சார், சார், இங்க கொஞ்சம் வாங்களேன். என்னம்மா, என்ன வேணும்? சார், இதுல ஒரு சிலை. ஆமா, சிலை. அதுக்கு என்ன? இல்ல சார், நான் அத பார்க்கணும். அத பார்க்க முடியாதுமா. இல்ல சார், நான் அத பார்த்தே தீரணும். அட என்னம்மா நீங்க, அங்க 1000 சிலை இருக்கு, இந்த பக்கம் 1000 சிலை இருக்கு. அத பத்தி கேட்காம இல்லாத சிலையை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. போங்கம்மா. சார், ராஜு, அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு, நீங்க போய்கிட்டே இருக்கீங்களே. ஆமா சார், இப்ப உங்களுக்கு அந்த சிலையை பார்க்கணும். அதானே? உடனே பாஸ்போர்ட் எடுத்து லண்டனுக்கு போங்க. என்ன, லண்டனா? ஆமா சார், இங்க வாங்க. இதுல இருந்தது தஞ்சாவூர் கோயில் மாடல், பியூர் கோல்டு, அத்தனையும் தங்கம். இங்க வேலை பார்த்தாங்கல்ல செக்யூரிட்டி ஆபீசர் ஜெகநாதனும் கூட வேலை பார்த்த பார்வதியும் திருடிட்டாங்க. அப்படியா? ஆமா சார். அப்புறம் அவங்கள போலீஸ் பிடிச்சு ஜெயில தள்ளி இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார் பெரிய இடத்து விவகாரம்? இந்த பாருங்க சார், வந்தமா வேலையை பார்த்தமான்னு போவோமா. அந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? பார்வதியோட வயசை கேக்குறீங்களா? அவளுக்கு என்னமா ஒரு 30 இருக்கும். சார், அவங்க அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? தேவி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எனக்கு அந்த அட்ரஸ் வேணும். எதுக்குமா அவங்க அது அட்ரஸ்? வந்து வந்து அது ஒண்ணு இல்ல சார், இந்த பழைய புராதன பொருட்கள்